சவுதி அரேபியாவின் ஹஜ் கூட்ட நெரிசல் பேரழிவு. 2006ஆம் ஆண்டு ஜனவரி 12 அன்று சவுதி அரேபியாவின் மினா பகுதியில் ஹஜ் யாத்திரை நடைபெறும் போது ஒரு பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மதம் சார்ந்த பேரழிவாக கருதப்படுகிறது. ஹஜ் யாத்திரையின் முக்கிய சடங்குகளில் ஒன்றான சாத்தானை கல்லெறியும் சடங்கு நடைபெறும் நேரத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. அந்த சடங்கில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் கலந்து கொள்வது வழக்கம். குறிப்பிட்ட நேரத்தில் சடங்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தால் மினா பகுதியில் யாத்ரீகர்கள் மிக அதிக அளவில் கூடினர். இதனால் வழித்தடங்களில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட கூட்ட அழுத்தம் மற்றும் இயக்க குறைவு காரணமாக மக்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழத் தொடங்கினர். சிலர் கீழே விழுந்தவுடன் அவர்களை மீண்டும் எழ உதவ முடியாத நிலை உருவானது. இந்த பேரழிவில் 362 ஹஜ் யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர் என்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். சம்பவம் நடந்த உடனே சவுதி பாதுகாப்பு படைகள் மற்றும் அவசர மருத்துவ குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து ஹஜ் யாத்திரையின் போது கூட்ட மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை எழுப்பியது. உலக நாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேள்விகள் எழுப்பின. இந்த சம்பவத்திற்கு பிறகு சவுதி அரசு மினா மற்றும் ஜம்ராத் பகுதியில் பாலங்கள், சுரங்கங்கள், நடைபாதைகள் ஆகியவற்றை விரிவுபடுத்தும் பணிகளை மேற்கொண்டது. மேலும் யாத்ரீகர்களின் வருகை நேரத்தை கட்டுப்படுத்துதல், குழுக்களாக சடங்குகளை செய்ய அனுமதித்தல் போன்ற புதிய ஒழுங்குமுறைகள் அமல்படுத்தப்பட்டன. ஆகவே 2006 ஜனவரி 12 மினா ஹஜ் கூட்ட நெரிசல் பேரழிவு என்பது மத நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பு, திட்டமிடல் மற்றும் மனித உயிரின் மதிப்பு ஆகியவற்றை உலகிற்கு நினைவூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வாக வரலாற்றில் பதிவாகியுள்ளது.